ஹலோ! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெர்ம் 1ல செய்யுள் 1 ஓகேவா? டெர்ம் 1ல செய்யுள் 1 பத்தி அதுல இருக்கிற புக் பேக் கொஸ்டினு, அப்புறம் சொல்லும் பொருளும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ உள்ளுக்குள்ள இருந்து எடுத்த கொஸ்டின்ஸு, இது எல்லாத்த பத்தியும் நம்ம இதுல டெஸ்ட் மாரி கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. கடைசில இந்த மாரி டெஸ்ட் நீங்களும் எப்படி அட்டெண்ட் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின். தமிழுக்கு அமுதென்று பேர் எனக் கூறியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன். என் கூட சேர்ந்து அட்டெண்ட் பண்ணுங்க. தமிழ் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான டேஷ் போன்றது. அடிப்படையான டேஷ் போன்றது. என்னவா இருக்கும்? நீர். நீரா தான் இருக்கும். தமிழ் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. ஓகேவா? 3வது கொஸ்டின். தமிழ் எங்கள் டேஷுக்கு இணையானது. எதுக்கு இணையானது? உணவுக்கா, வாழ்வுக்கா, உயிருக்கா, உடலுக்கா? எனக்கு தெரிஞ்சு உயிருக்கு தான். உயிருக்கு தான் கரெக்ட் ஆன்சர். 4வது கொஸ்டின். தமிழ் எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட டேஷ் ஆகும். என்னது? தமிழ் எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட டேஷ் ஆகும். ஊர். அதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். 5வது கொஸ்டின். 5வது கொஸ்டின். தமிழ் இளமைக்கு டேஷ் போன்றது. தமிழ் இளமைக்கு டேஷ் போன்றது. எதை போன்றது? தமிழ் பால் போன்றது. இதுதான் கரெக்டான ஆன்சர். பால் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தமிழ் புலவர்களுக்கு டேஷ் போன்றது. தமிழ் புலவர்களுக்கு டேஷ் போன்றது. எதை போன்றது? வேல் போன்றது. தமிழ் புலவர்களுக்கு வேல் போன்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின். தமிழ் உயர்விற்கு டேஷ் போன்றது. தமிழ் உயர்விற்கு டேஷ் போன்றது. எதை போன்றது? உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. உயர்வுனா எது ஹைட்டா இருக்கும் சொல்லுங்க? வானம். வானம் தான் ஹைட்டா இருக்கும். அப்ப தமிழ் உயர்வுக்கு வானம் போன்றது. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் டேஷ் போன்றது. தமிழ் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் டேஷ் போன்றது. ஓகே, நம்ம இதை சாப்பிட்டா நல்லா உடம்பு பளபளன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேன். தேன் தான் அப்படி இருக்கும். அது அப்போ தமிழ் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் டேஷ் போன்றதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதா இருக்கும் ஆன்சரு? தேன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? என் கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. என் கூட டெஸ்ட் எழுதுங்க. நீங்களும் இதே மாரி எப்படி டெஸ்ட் எழுதுன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. தமிழ் அறிவுக்கு துணை கொடுக்கும் டேஷ் போன்றது. தமிழ் அறிவுக்கு துணை கொடுக்கும் டேஷ் போன்றது. துணை கொடுக்கும். துணைனா என்ன? தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கும். அதுதான் துணை. ஓகேவா? அப்ப தோல் தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? தமிழ் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க டேஷ் ஆகும். வைரம் போன்ற, அதாவது எதாலையுமே வைரத்தை அறுக்க முடியாது. அப்ப எதா இருக்கும்? தமிழ் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க டேஷ் ஆகும். உறுதிமிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னவா இருக்கும் ஆன்சரு? வால். வால் போன்றது. ஓகேவா? 11வது கொஸ்டின். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூகம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஓகேவா? நாள் முழுவதும் வேலை செய்து உழைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து உழைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். என்னவா இருக்கும்? அசதியா இருக்கும். அதுதானே கரெக்ட் ஆன்சரு? ஓகே. தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னவா இருக்கும்? தமிழெங்கள். ஓகேவா? இதுதான் கரெக்டான ஆன்சரு. நம்ம கடைசியில கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. 14வது கொஸ்டின். நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னவா இருக்கும்? நிலவென்று. ஓகேவா? நிலவு பிளஸ் என்று. இந்த ஊவும் ஏவும் சேர்ந்து வேவா மாறிடும். பிளஸ் பண்ணியிருப்பாருங்களேன். ஊ பிளஸ் ஏ வே. அதுதான் நில வென்றுன்னு மாறிடும்.
ஓகேவா? அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னவா இருக்கும்? அமுது பிளஸ் என்று. அமுது பிளஸ் என்று. இதான் கரெக்டான ஆன்சரு. 16வது கொஸ்டின். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்பயிர், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும்? செம்மை பிளஸ் பயிர். செம்மை பிளஸ் பயிர். இதுதான் கரெக்டான ஆன்சர். பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். அதுதான் இயற்பெயர். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். ஓகேவா? பாரதிதாசன் பாரதியாரின் மீது டேஷ் மீது ஈர்ப்பால் தமது பெயரை மாற்றினார். ஓகே, பாரதிதாசன் பாரதியாரின் டேஷ் மீது ஈர்ப்பால் தமது பெயரை மாற்றினார். பாரதியாரோட எதோட ஈர்ப்பால பாரதிதாசன் அவரோட பேரை மாத்தினாருன்னா கவிதைகள். பாரதியாரோட கவிதைகளை பிடிச்சுதான் அவரு பேரை மாத்திக்கிட்டாரு. ஓகேவா? 19வது கொஸ்டின். பாரதிதாசன் எந்த வகை கருத்துக்களை பாடல்களில் கொண்டு வந்தார்? பாரதிதாசன் எந்த வகை கருத்துக்களை பாடல்களில் கொண்டு வந்தார்? புரட்சிகரமானவா, நிரந்தரமானவா, சமூகத்தன்மை, வெற்றிகரமான? எதுவா இருக்கும்? புரட்சிகரமான கருத்துக்கள். ஓகேவா? புரட்சிகரமான கருத்துக்கள்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 20வது கொஸ்டின். தமிழ் என்ற தலைப்பில் வந்த கவிதை எந்த நூலில் இடம்பெற்றது? தமிழ் என்ற தலைப்பில் வந்த கவிதை எந்த நூலில் இடம்பெற்றது? ஓகேவா? பாரதிதாசன் கவிதைகள். தமிழ்ன்ற தலைப்புல வந்த கவிதை பாரதிதாசன்ற கவிதையில தான் வந்திருக்கு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ் கவிதை வந்தாலே பாரதிதாசன் கவிதைகள் தான். ஓகேவா? பாரதிதாசன் எந்த பெயரால் சிறப்பிக்கப்படுகிறார்? பாரதிதாசன் எந்த பெயரால் சிறப்பிக்கப்படுகிறார்? ஆக்சுவலா புக்ல பாத்தீங்கன்னா சிறப்பிக்கப்படுகிறாருக்கு பாவேந்தர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் போற்றப்படுகிறார் அப்படின்றதுக்கு புரட்சி கவின்னு கொடுத்துருக்காங்க. நான் இதுல பாத்தீங்கன்னா பாவேந்தரை தான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஆக்சுவலா ஆன்சர் தான். ஆனா சிறப்பிக்கப்படுகிறார் அப்படின்னு புக்ல எது கொடுத்துருக்காங்கன்னா பாவேந்தரை தான் கொடுத்துருக்காங்க. அதனால பாவேந்தரை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆழிப்பெருக்கு பொருள் தருக. இது பாருங்க, சொல்லும் பொருளும். ஓகேவா? ஆழிப்பெருக்கு, ஆழிப்பெருக்கு பொருள் தருக. ஆழிப்பெருக்கு, ஆழினாலே என்ன வரும்? கடல். ஓகேவா? அப்ப ஆழிப்பெருக்குன்னா கடல் கோள், அவ்வளவுதான். ஓகேவா? ஊழி, ஊழி பொருள் தருக. ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. ஓகேவா? மேதினி, மேதினினா என்ன? நிறைய பார்த்துருப்போம். மேதினினா உலகம். மேதினி உலகம். அடுத்தது 25வது கொஸ்டின். உள்ளப்பூட்டு பொருள் தருக. உள்ளப்பூட்டு, உள்ளப்பூட்டுனா என்ன? இல்லையே நம்மளுக்கே தெரியுது. உள்ளம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்குல்ல. அப்போ உள்ளத்தின் அறியாமை. இதுதான் கரெக்டான ஆன்சர். உள்ளத்தின் அறியாமை. ஓகேவா? இது பாருங்க. தமிழின் பதம் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். இதில் பதம் என்பது எதை சுட்டி காட்டுகிறது? என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. தமிழின் பதம் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். இதில் பதம் என்பது எதை சுட்டி காட்டுகிறது? எதை சுட்டி காட்டுது? தமிழின் வளம் மற்றும் வீரியம். ஓகே, தமிழின் வளம் மற்றும் வீரியம் அதுதான் சுட்டி காட்டுது அந்த பதம்ங்கிற சொல்லு. ஓகேவா? ஆக்சுவலா அந்த வேர்டுல அந்த பதம்ங்கிற சொல்லு இது சுட்டி காட்டுது. ஓகேவா? 27வது. பல நூறு ஆண்டுகளை தாண்டியது தமிழ் மொழி என்ற வரி எதை சுட்டி காட்டுகிறது? பல நூறு ஆண்டுகளை தாண்டியது தமிழ் மொழி என்ற வரி எதை சுட்டி காட்டுகிறது? எதை சுட்டி காட்டுகிறது? தமிழ் பழமை மிக்க மொழியா, தமிழ் எளிமையான மொழியா, தமிழ் ஒரு பழைய நாடு என்பதையா, தமிழ் பாடல்கள் எளிமையுடன் இருப்பதையா? தமிழ் பழமை மிக்க மொழி, அதை தான் சுட்டி காட்டுது. ஓகேவா? 28வது கொஸ்டின். அறிவூட்டும் நூல்கள் பல வகை கொண்ட மொழி. அறிவூட்டும் நூல்கள் பல வகை கொண்ட மொழி என்ற வரியில் அறிவூட்டும் நூல்கள் என்பது எதை குறிக்கிறது? ஓகே, அறிவூட்டும் நூல்கள்னா என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இப்ப நம்ம படிக்கிறது ஃபுல்லா தமிழை பத்தி தான் படிக்கணும். அப்ப அறிவூட்டும் நூல்கள்னா என்ன? அறிவியலா இருக்குமா?
இல்லை புதினங்களா இருக்குமா, பழைய கதையாக இருக்குமா? தமிழ் இலக்கியங்களாக தான் இருக்கும். ஏன்னா தமிழை பற்றி தான் படிக்கிறோம் நம்ம. ஓகேவா? அப்போ அறிவூட்டும் நூல்கள்னாலே தமிழ் இலக்கியங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் 29வது, தேர்ந்த மொழி என்பதன் பொருள் என்ன? ஓகேவா? தேர்ந்த மொழி என்பதன் பொருள் என்ன? தேர்ந்த மொழி, தேர்வு செய்யத்தக்க உயர்ந்த மொழி. தேர்ந்த மொழினா தேர்வு செய்யத்தக்க உயர்ந்த மொழி, அதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் 30வது கொஸ்டின், தமிழ் கும்மி இப்பாடலில் பாவலரேறு சொல்லும் பாட்டை யார் கேட்டு உணரலாம்? தமிழ் கும்மி இப்பாடலில் பாவலரேறு சொல்லும் பாட்டை யார் கேட்டு உணரலாம்? ஊர் முழுவதும். ஓகேவா? எல்லாருமே கேட்டு உணரலாம், அதனால தான் ஊர் முழுவதுங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? 31வது, வாழ்க்கையில் வழிகாட்டும் கடிதமொழி தமிழ்மொழி. வாழ்க்கையில் வழிகாட்டும் கடிதமொழி தமிழ்மொழி என்ற வரி எதை கூறுகிறது? ஓகேவா? தமிழ் வழிகாட்டும் மொழி என்பதை குறிக்கிறது. ஓகேவா? இதுதான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் இதுக்கானது. ஓகேவா? 32வது, மாணிக்கம் என்ற பெயருடையவர் எந்த பெயரால் அறியப்பட்டார்? ஓகேவா? மாணிக்கம் ஆக்சுவலாக துரை மாணிக்கம்னு சொல்லுவாங்க. துரை மாணிக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? அவர் தான் துரை மாணிக்கம்னு அழைக்கப்படுறாரு. ஓகேவா? தமிழுக்கு டேஷ் என்று பெயர். தமிழுக்கு டேஷ் என்று பெயர். ஆக்சுவலாக நம்ம இதை ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்துருப்போம்னா, தமிழுக்கு அமுதென்று பெயர் என கூறியவர் யாருன்ற கொஸ்டின் இருக்கு. அப்போ தமிழுக்கு டேஷ் என்று பெயர்னா என்ன வரும்? தமிழுக்கு அமுதென்று பெயர். ஓகேவா? 33வது, தமிழுக்கு அமுதென்று பெயர். 34வது, தேர்ந்த மொழி என்று தமிழை அழைப்பதன் காரணம் என்ன? தேர்ந்த மொழி, தமிழ் அறிவு சிந்தனை கொண்ட உயர்ந்த மொழி, அதுதான் ஆன்சர். ஓகே, தேர்ந்த மொழின்னு இதனால தான் கூப்பிடுறாங்க. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். ஓகே, 36வது கொஸ்டின், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றம் அப்படின்னா என்ன? அதாவது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இப்போ வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதனால என்ன ஆயிடுச்சு? டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சு. எதுக்கான டிஸ்டன்ஸ்? அதாவது பூமியில் இருக்க டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே வேணால் பேசிக்கலாம். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது. ஆனால் இதில் பூமின்ற ஆப்ஷனே கிடையாது. நிலா இருக்குது, வானம் இருக்குது, காற்று இருக்குது. மேதினிங்கிறது தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். மேதினினா என்ன? உலகம். சாரி, உலகம்னா என்ன? மேதினி. ஓகேவா? அப்போ மேதினி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செந்தமிழ், செந்தமிழ். ஓகேவா? செம்மை பிளஸ் தமிழ், இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? 38வது, பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும். ஓகேவா? பொய் பிளஸ் அகற்றும். பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாட்டு பிளஸ் இருக்கும். பாட்டிருக்கும், இதுதான் கரெக்ட் ஆன்சர். பாட்டிருக்கும். 8 பிளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். 8 பிளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். 8 திசை, இத்து வரும் நடுவில். ஓகேவா? 8 திசை. ஓகே, நம்ம 40க்கும் ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ எத்தனை ஆன்சருக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஓகேவா? தென் இதேமாரி நீங்களும் எப்படி இந்த இந்த இதுவுக்கு அட்டன் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்களா, 40 அட்டன் பண்ணியிருக்கோம். 40க்கு 40. அப்போ நம்ம ஆன்சர் பண்ண எல்லாமே கரெக்டு. சரி, எதுக்காச்சும் ஒன்றுத்துக்கு தப்பாக ஆன்சர் பண்ணி பார்ப்போமா? இதுக்கு லாஸ்ட்டுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணுறேன். பார்த்தீங்களா, 39 ஆயிடுச்சு ஸ்கோரு. ஓகேவா? அதேமாரி பார்த்துங்க, கரெக்டானது க்ரீன் கலரில் ஹைலைட்டாக இருக்கும். இப்போ நான் ஒன்றுத்துக்கு தப்பாக போட்டோடனே நான் கிளிக் பண்ணது ரெட் கலர் ஆயிடுச்சு. கரெக்ட் ஆன்சர் எனக்கு ஷோ பண்ணிடுச்சு. ஓகேவா? இதுதான் நான் இது பண்ணது. ஃப்யூச்சரில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், தென் வந்து 6th 7th 8th இதில் எல்லாத்துக்கும் இதேமாரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில்
நெக்ஸ்ட் யூனிட்கான செயல் இதுவை பார்ப்போம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி நீங்களும் எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணலான்றத நான் இனிமேல் சொல்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலாக என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இந்த லிங்க் ஒன்று கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இன் ஃபியூச்சர் நான் வந்து இன்னும் டெஸ்ட்டை போடுறேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.